Taste the Daily. திமுக ஆட்சியில் கொலைகார மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை மற்றும் மல்லசமுத்திரம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ராமாபுரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்களை விளக்கும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார். மல்லசமுத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி பங்கேற்று வீடு வீடாக சென்று பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பையில் கஞ்சா வைத்திருக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்துள்ளதாக ஆவேசமாக தெரிவித்தார். தினந்தோறும் 5 கொலை 10 கொலை என்று இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைய தினம் நாட்டிலே கொலைகாரர்களுக்கு இந்த ஆட்சியை கண்டு பயமில்லை என்பதைத்தான் இது காட்டிக் கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் இன்றைய தினம் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியே ஒரு குழந்தையை கடத்துவதற்கு உறுதியாக இருப்பாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த ஆட்சியாளர் மேல் பயமில்லாத காரணத்தினால்தான் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பள்ளிப்பாளையத்தில் ஒரு ஆதித்யபாளையம் என்ற ஒரு பள்ளியிலே சோதனை செய்தார்கள். 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் பாக்கெட்டிலே கஞ்சா பட்டணம் இருக்கிறது என்று சொன்னால் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆனா அவன் பாக்கெட்ல கஞ்சா பாக்கெட் இருக்கிறது என்று சொன்னால் வீணா போய்விடும் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நான் எதிர்க்கட்சி என்று சொல்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பொண்ணுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே கஞ்சா முதல் ஒழிக்கப்பட வேண்டும், போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும், லாட்டரி டிக்கெட் ஒழிக்கப்பட வேண்டும்.